முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசு அதிகாரிகள் முன்னிலையில கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களை கை நீட்டி கண்டிச்சிருக்கிற வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்றைய தினம் சென்னை கலைவாணர் அரங்கத்துல கைத்தறி மற்றும் கைவினை கலைஞர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று கைவினை பொருள்களுக்கான கண்காட்சியை தொடங்கி வச்சு சிறந்த கலைஞர்களுக்கான விருதுகளையும் வழங்கியிருக்காரு. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியில கைத்தறி மற்றும் துணை நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் அவரை சார்ந்த இந்த முக்கிய நிகழ்ச்சியில பங்கேற்காம இருந்திருக்காரு. மாறா அதே நேரத்தில் நடந்த நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பான மற்றொரு அரசு நிகழ்ச்சியில அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் லேட்டா வந்து கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தலைமை செயலகத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சியில ஆர் காந்தி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்கும் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத நிலையில பயங்கரமா கோவப்பட்டது மட்டும் இல்லாம உங்க துறை சார்ந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நேத்து நீங்க வரல அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து நடந்த நிகழ்ச்சியில எதுக்கு லேட்டா வந்தீங்க அப்படின்னு கை நீட்டி ரொம்பவே கோபமா கண்டிச்சிருக்காரு. இதுக்கு அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்க முற்படும் போது முதல்வர் அவர்கள் மீண்டும் அவரை எச்சரிச்சு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காரு. அமைச்சர் அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் அதோட ரொம்பவே பொறுப்போடையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இனி இது மாதிரி தவறுகள் நடக்க கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்டு பேசியதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லார் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பலரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற கட்சிகள் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாம முதலமைச்சர் அவர்கள் யாரா இருந்தாலும் தப்பு அப்படின்னு வந்துட்டா அவங்கள கண்டிச்சிருக்கிறது ஒரு நல்ல தலைவருக்கான செயல் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.